இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று எலியா வச்ச பலியில் அக்கினி இறங்கும் போது ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் என்று சொல்லி சங்கீதம் 18:31 சொல்லுகிறது. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? வேறொரு தேவன் இல்லை. அந்த கர்த்தர் தான் சொல்லுகிறார். ஏசாயா 43:10 கடைசி பாகத்தில், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. எனக்கு முன் ஏற்பட்டவர் இல்லை, எனக்கு பின்னாக ஒருவர் இல்லை, பெரியவர் ஒருத்தர் இல்லை, சின்னவர் ஒருத்தர் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று திட்டமாய் பேசுகிறார். காரணம், 2 பேர் 3 பேர் எல்லாம் ஆக்கி போடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அவருடைய இரட்சகராய் மேசியாவாய் பிறந்த இயேசுவின் பிறப்பை அறிவித்த ஏசாயா தீர்க்கதரிசி, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம் வருகிற ரட்சிப்பை ஏசாயா 53 அறிவித்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் பேசுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பது இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் வேறு ஒருவர் இல்லை. அப்படின்னா இந்த கர்த்தர் தான் இரட்சகராய் வர வேண்டும், இவர் தான் இரட்சகராய் வர வேண்டும். 2ஆம் நபர் இரட்சகரா குமாரனா வர முடியாது, இவர் தான் வர வேண்டும். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஓசியா 13:4 நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை எகிப்திலிருந்து ரட்சித்து கொண்டு வந்தது முதல் உங்கள் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை தவிர வேறொரு தேவனை அறியவே வேண்டாம். என்னை தவிர நீ வேறொரு தேவனை அறியவே வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லிட்டு சொல்றார், என்னை அன்றி இரட்சகர் ஒருவர் இல்லை. 2ஆம் இரட்சகர் 3ஆம் இரட்சகர் இல்லை. இயேசு சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு இரட்சகர் இல்லை. எசேக்கியேலுக்கு அவர் ஒரு மனித சாயல், ஒரு சிங்காசனம். 25ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு சத்தம் பிறந்தது. ஒரு சத்தம், 3 பேர் இருந்தா 3 சத்தம் வரும், 2 பேர் இருந்தா 2 சத்தம் வரும். 25ஆம் வசனத்தில் ஒரே சத்தம், ஒரு சிங்காசனம், ஒரு மனித சாயல். இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. கலாத்தியர் 3:20 சொல்லுறது, மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். தேவனோ ஒருவர். 1 தீமோத்தேயு 1:17 சொல்லுகிறது, நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுக்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறது. நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜன் ஒருவர். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுறது, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் நீதியுள்ளவர் என்று விளக்கப்பட்டார். போது ஒருவர் என்கிற வார்த்தைக்காக மட்டுமே நாம் இது கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் தேவனாகிய கர்த்தர், என்னை தவிர நீங்க வேற ஒரு தேவனை அறிய வேண்டாம், என்னை தவிர இரட்சகர் ஒருவரும் இல்லை. அப்படின்னா இந்த தேவனாகிய கர்த்தர் தான் இரட்சகராக வர வேண்டும். ஆமா, அவர் தானா வந்தாரு, அந்த கர்த்தர் தானா வந்தாரு. 1 கொரிந்தியர் 15:47 சொல்லுது, 2ஆம் மனுஷன் மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஒரே ஒரு கர்த்தர் தான் உண்டு, ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. 2ஆம் மனுஷனாய் வந்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, வானத்திலிருந்து வந்த கர்த்தர்.
வானத்திலிருந்து வந்த கர்த்தர். கர்த்தர்னு அவரை அறிஞ்சாங்களா? அறியவில்லை. வாசிங்க 1 கொரிந்தியர் 2:8 2ஆம் வசனத்தை வாசித்துட்டு 8ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரனா வந்தவரை வாசித்துட்டு பிறகு 8ஆம் வசனத்தை படிங்க. பவுல் கொரிந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிற சத்தியம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஹல்லேலூயா. சிலுவையில் ஒருவர் அறையப்பட்டாரே, அவரை தவிர நீங்க வேற யாரையுமே அறியவே வேண்டாம். ஆனா அவரை யாருன்னு அறிஞ்சா போதும். ஆமென். அவரை யாருன்னு அறிஞ்சா போதும். அவரை யாருன்னு வெளிப்படுத்துறார் பாருங்க 8ஆம் வசனம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அதை இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. அவங்க நினைச்சாங்க கன்னிமரியாளிடத்துல யோசேப்புக்கு பிறந்த ஒரு மகனையாக்கும் சிலுவையில் அறைஞ்சோம். அவரை பற்றி பேசினாங்க. அவர் வேசித்தனத்தினால் பிறந்தவர்னு பேசினாங்க. தப்பான எண்ணத்தோட பெல்சபூலின் ஆவியினால பிசாசுத்துறான்னு சொன்னாங்க. அவங்க கண்ணு ஆழமாய் பார்க்கவில்லை. பிரகாசமுள்ள மனக்கண்கள் அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்தார்கள். இந்த யோசேப்புக்கு மகனை அல்லது மரியாளுக்கு மகனை நம்ம கொல்றோம், இவன் வேத புரட்டன் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு விரோதி என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. அறைஞ்சது யார? மகிமையின் கர்த்தரை. யெகோவா விட்னஸ்காரர்களுக்கு நான் சொல்றேன், யார் யெகோவா? பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா 26:4 சொல்லுது, கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். கர்த்தர் தான் யெகோவா. ஆதி முதல் அத்தம் வரைக்கும் யெகோவான்னு தான் வருது. இல்ல எப்ப யெகோவான்னு ஆண்டவர் பேசினாரு, எப்ப யெகோவா நாமம் மாற்றப்பட்டது, பின்பு நாம் சிந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தான் யெகோவா, கர்த்தராகிய யெகோவா. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நான் வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் மோசேயோடு பேசும்போது பேசுகிறார், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிற்கு சர்வ வல்லவர் என்கிற நாமத்தில் வெளிப்பட்டேன். ஆனாலும் யெகோவா என்கிற என்னுடைய நாமத்தில் நான் வெளிப்படவில்லை. மோசேக்கு காலம் வரைக்கும் யெகோவா என்கிற நாமத்தை தேவன் சொல்லவில்லை. யெகோவா என்கிற நாமத்தை சொல்லவில்லை. அதற்கு முன்னே அவர்கள் தொழுதார்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலிருந்து சேத்துக்கு பிறந்த மகன் ஏனோசுடைய நாட்களில் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்படி தொழுதாங்க? தேவனை கர்த்தர் என்று தொழுதார்கள், லார்ட் என்று சொல்லி தொழுதார்கள். அப்படின்னு அர்த்தம், லார்டுனா எஜமான். எங்கள் எஜமானனே, எங்கள் மேல அதிகாரியே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்கள் தலைவரே, இந்த அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய கர்த்தர் என்கிற நாமத்தை அவர்கள் உச்சரித்து தொழுதார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுதார்கள். ஆனால் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு வர போகிற நேரத்தில் தான் மோசேயை அனுப்பும் முன்னே அவர் யெகோவா, என் நாமம் யெகோவா என்கிற பெயரை முதலாய் வெளிப்படுத்தினார். ஆகவே மோசேக்கு முந்தின நாட்களிலே யெகோவா என்கிற நாமத்தை தேவன் வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தவில்லை என்றால் வெளிப்படுத்தவில்லை. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மோசேயை நோக்கி, தேவன் மோசேயை நோக்கி,
ஆபிரகாமின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கு இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறையாய் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். 6ஆம் அதிகாரத்திலே யெகோவா என்கிற நாமத்தை வெளிப்படுத்தும் முன்னதாகவே மோசேட்ட சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர், இது தலைமுறை தலைமுறையாய் என்னுடைய பெயர் பிரஸ்தாபம், இது மாறுவதில்லை. இந்த தேவனாகிய கர்த்தர் தான் சொல்லுகிறார், நான் யெகோவா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆகவே தேவனாகிய கர்த்தர் தான் யெகோவா. அந்த யெகோவா தான், அந்த கர்த்தர் தான் 2ஆம் மனுஷனாய் மரிக்க வந்தவர். 2ஆம் மனிதனாய் வாசிங்க, மீக 5:1 வாசியுங்கள். சேனைகளினுடைய நகரமே தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இஸ்ரவேலின் நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார். நியாயாதிபதினா அவர் பிதா என்று சொல்லி எத்தனையோ இடத்துல சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 1:17 சொல்லுகிறார், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அளிக்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், நியாயத்தீர்ப்பு அளிக்கிறவர் தான் பிதா. நியாயத்தீர்ப்பு அவருக்குரியது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள், யார் அந்த நியாயாதிபதி? ஏசாயா 33:22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நியாயாதிபதி. இப்போ மீகா 5:1 படிங்க. சிலுவையில யார அரைஞ்சாங்க? சேனைகளுடைய நகரமே தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். யார் இந்த நியாயாதிபதி? கர்த்தர் தான் பிதா. இஸ்ரவேலின் நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதினா பிதா என்று வாசித்து விட்டோம். 1 பேதுரு 1:17. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் நியாயாதிபதி. இந்த கர்த்தர் தான் பிதா. உபாகமம் 32:6. விவேகம் இல்லாத மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு? முதல் வார்த்தையை மறந்துடக்கூடாது. மணவாட்டி கர்த்தரை அறிந்து கொள்வாள், மணவாளனை அறிந்து கொள்வாள், மணவாளன் யார் என்று அறிந்து கொள்வாள். அப்படிப்பட்ட ஒரு அறிவின் வெளிச்சம் நமக்கு வருமானால் ஜெய கம்பீரமாய் அப்பாவுக்காக நாம் நிற்கலாம். வேதம் நமக்கு சொல்லுது, புதிய ஏற்பாட்டில் யெகோவா விட்னஸ் ஆயிருக்க கூடாது, இயேசுவுக்கு தான் விட்னஸ் ஆயிருக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஒருவேளை யாராவது யெகோவா விட்னஸ் இந்த இடத்துல வந்திருந்தால் இன்றைக்கு இயேசுவின் விட்னஸ் ஆய் மாறி செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் பரலோகம் இல்லை, உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை, மகிமை இல்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தான் யெகோவா என்று வாசித்து விட்டோம், கர்த்தர் தான் பிதா என்று வாசித்து விட்டோம். ஏசாயா 64:8 படிங்க.
இன்னொருவர் படிங்க, ஏசாயா 63:16. இது 2 வசனம் கூட வாசித்துருவோம். இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தர் தான் பிதா, கர்த்தர் தான் யெகோவா. அந்த கர்த்தர் தான் சிங்காசனத்தில் ஒரு மனித சாயலோடு இருக்கிறார். அந்த கர்த்தர் தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கர்த்தர் தான் 2ஆம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். கர்த்தரைத்தான் பிதாவைத்தான் கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி முன்னறிவிக்கிறார். பிதாவை யாராவது கோலினால் கன்னத்தில் அடிக்க முடியுமா? பைபிள் சொல்லுது, பிதாவாகிய தேவனுடைய அன்பு அது எவ்வளவு நீளம், அகலம், ஆழம், உயரம் தெரியுமா நமக்கு? உங்களுக்கு தெரியுமா அவருடைய அன்புக்கு அகலம், அவருக்கு அன்பின் ஆழம், அவருடைய நீளம், அது உயரம் தெரியுமா? எபேசியர் 3:19 சொல்லுது. 18-19 வாசிக்கிறோம். அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும். நம்முடைய தேவனுடைய அன்பு அறிவு கெட்டாத அன்பு. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், தம்முடைய மகத்துவ சிங்காசனத்தில் மகிமையோடு இருக்கிறவர். நம்ம குறித்து அவருக்கு என்ன அக்கறைப்படணும்? இல்ல, நம்ம பிள்ளைகள், நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்ட பிள்ளைகள். பிள்ளைகள் அவர் பார்த்து வந்தார். அறிவு கட்டாத அன்பு நம்மை தேடி வர வைத்தது. அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களா மாறணும். மனுஷனா அவர் மாறி வந்தது மட்டும் இல்ல, தேவ தூதரிலும் சற்று சிறியவராக மாறி மனிதனாகி எங்க ஏழ்மையின் உச்சக்கட்டத்துக்கு அவர் வந்து விட்டார். அல்லேலூயா. ஏழ்மையின் உச்சக்கட்டம். சொந்த வீட்டில் அவர் பிறக்கல, வழிபாக்க தங்குகிற சத்திரத்தில் கூட அவருக்கு இடம் இல்லை. அந்த பாலகன் குழந்தை பிறந்த போது பிள்ளை துணிகளில் சுற்றி கழுதைகளை கொண்டு கட்டுகிற அந்த கழுதைக்க தொழுவமாகிய முன்னணையிலே இந்த குழந்தையை கொண்டு கிடத்தினார்கள். பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு யூதருக்கு அடையாளம். என்ன அடையாளம்? கழுதையின் தலையிட்டெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியினால மீட்கப்பட வேண்டும். தீட்டான கழுதைகள், அசுத்தம் தின்னுகிற கழுதைகள், விரிவளம்பில்லாத கழுதைகள், அசை போடாத கழுதைகள், சுத்தமில்லாத கழுதைகள், பாவிகளான கழுதைகள், பாவிகளாகிய நம்மை மீட்க ஒரு ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி வேண்டும். பாவமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி வேண்டும். பரிசுத்தரான ஒரு ஆட்டுக்குட்டி வேண்டும். தேவாதி தேவன், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் மாம்சத்தில் ஆட்டுக்குட்டியானவராய் பிறந்து வந்திருக்கிறார். அறிவு கட்டாத அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன்மேல் வைத்த அவருடைய அநாதி சிநேகம், அறிவு கட்டாத அந்த அன்பு உன்னையும் என்னையும் நம்மை தேடி அவர் வந்தார். தேடி வந்தார். நமக்கு நல்ல வீடு இருக்கு. அவர் உலகத்தில் தலை சாய்க்க இடமில்லாதவராய் வாழ்ந்தார். அவர் யாரு? அப்படி பிறந்து வந்தது மட்டும் இல்ல, அந்த ஏழ்மையிலேயே வாழ்ந்தார். அத்தி மரத்தில் ஒரு பழம் கிடைக்குமான்னு பார்த்தார். அல்லேலூயா. அப்படியே வாழ்ந்து பைபிள் சொல்லுது, அவர் அந்த கேடடைந்தார். சங்கீதம் 22 அவருடைய எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், அப்படி மெலிந்து போனார். அப்படி அந்த கேடடைந்தார். நாம் விரும்பத்தக்க ரூபமே இல்லாம உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் ஊழியத்தினாலும் கண்விழிப்பினாலும் நமக்கு வேண்டி அவர் அந்த கேடடைந்தார். அறிவுக்கு எட்டாத அன்பு. வந்தவர் யாரு? யெகோவா தான் வந்தவர். கர்த்தராகிய யெகோவா தான் வந்தவர். பிதா தான் வந்தவர். பிதாவாகிய தேவனுடைய அன்புதான் அவரை இறங்கி வர வைத்தது.
தேவன் மாம்சத்தில் வந்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. தெய்வத்துவத்தில் இரண்டாம் நபர் வந்தார் எங்கேயாவது எழுதியிருக்கா? ஒரு முறை ஒரு யெகோவா விட்னஸ்காரர் வந்து, நான் கேரளா பார்டரில் பிரசங்கத்துக்கு போயிருந்தோம், என்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. எனக்கு பிரசங்க செய்திக்கு ஆயத்தப்படணும், ரொம்ப நெருக்கடியான நேரம். அப்போ இவருடைய பேசியிருக்கார். நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் ஆராதனைக்கு வாங்க பிரதர், அங்கே ஆண்டவர் உங்களுக்கு செய்தி தருவார்னு சொல்லி விட்டுட்டு ஜெபத்தில் இருந்துட்டேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் அவங்க ஒரு செய்தி பேச எல்லாரும் ஆசைப்பட்டாங்க, ஊழியக்காரர் அத்தனை பேரும். நான் ஆண்டவர் தராததை பேசவே மாட்டேன்னு சொன்னேன். பிறகு ஆண்டவர் பேச வைத்தார். பேச வைத்த போது பைபிள் சொல்லுது, ஹல்லேலூயா, யாக்கோபு 2:19 சொல்லிருக்கு, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லது. அல்லேலூயா. அப்படியே பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குது. தேவன் ஒருவர் தான் உண்டுன்னு சொல்லி பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குது. இயேசுவின் நாமத்துக்கு பிசாசு நடுங்குது. இந்த யெகோவா விட்னஸுக்கு பிசாசுக்கு அறிவு கூட இல்லையேன்னு நான் பேச வேண்டியது வந்தது. யெகோவா விட்னஸ்காரனுடைய கண்ணு சிவத்து வியர்த்து கொட்டி இருக்க முடியாது. வந்தவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க, இனி நான் யெகோவா விட்னஸ் இந்த ஆள் பேச மாட்டார். மணவாட்டி தன் மணவாளனை ஹஸ்பண்டை அறிந்து கொள்வாள். கற்புள்ள மனைவிக்கு தெரியும் இவர் தான் என் மணவாளன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் தான்